வளநாட்டிலே ஆனால் எங்க பொன்னருஞ்சங்கரும் போர்க்களத்து அண்ணன்மார்கள் தங்க கிரீடம் தலையில வச்சு செங்கோல் கைப்பிடித்து அங்க என்ன விதமாண்டாங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே அந்த பொன்னி வளநாடு புகழ் பெரிய சீமை ஆநாடு ஓநாடு அழகு பொன்னி வளநாடு அண்ணாதி அண்ணாருகே அதிக வரம் பெற்றாவிக பொன்னாருஞ்சங்காருமே பொற்களத்து அண்ணாருக ஆண்டாங்க திலகாலோ அண்ணாரகிடம் எல்லாம் பெருந்திலங்க அங்கே ஆண்டாங்க திலகாலோ அம்மா அகிலம் எல்லாம் பேர்விலங்க அந்த கொங்கு நாட்டு இளவரசர்கள் அந்த பொன்னர் சங்கருடைய ஆட்சியில வளநாட்டை தலைநகராக கொண்டு அந்த 60 மார் சீமையும் 70 மார் வைகமையும் தான் வெள்ளாமை விளைந்து அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் களவு இல்லாம பயம் இல்லாம பக்கத்து நாட்டு இளவரசர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குகின்ற வகையில் எங்க அண்ணருடைய ஆட்சியில் அங்க என்ன விதம் வாழ்ந்தாங்க அந்த பொன்னி நல்ல நாட்டினிலே Yeah.
எப்படி அண்ணருடைய ஆட்சியில அந்த பொன்னர் சங்கருடைய ஆட்சியில அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாங்க வளநாட்டு. இங்க கூடி இருக்கிற மக்கள் இந்த மாநாட்டு மக்கள் மாதிரி அந்த நேரத்தில் ஆனால் அங்க பொன்னர் சங்கருடைய தாயின் தகப்பன் உன்னுடைய கவுண்டரும் தாமர அரியனாட்சியும் வயது 60 சென்று குறுக்க 20 ஆகி 100-110 ஆண்டுகளை கடந்துவிட்ட காரணத்தால் அவருடைய ஆயுசு முடிந்து போய் இருவரும் ஆண்டு மடிந்து விட்டார்கள். அவர்களைத்தான் அடக்கம் செய்துவிட்டு 16 தினங்களாக துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன்மார்கள். இந்த நேரத்தில் அண்ணனுடைய தங்க அருக்கான இளதங்கமாகப்பட்டவன் அந்த பட்டூர் கோட்டையிலே அங்க என்ன வினாடுது அள்ளும் பகலும் 60 நாளையும் அழுது கொண்டிருக்கிறாள் தங்கம். தாதிமார்கள் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து விட்டு அடி அலமே இப்படி தங்கமாகப்பட்டவ ஆகாத கடம் என்று அள்ளும் பகலும் 60 நாளையும் அழுது கொண்டிருக்கிறார். பார்த்தால் பாவமாக இருக்கிறது. எதற்கு மன்னரிடத்தில் போய் சொல்லலாம் என்று சொல்லி உறப்படுப்பவே அந்த முன்னோடும் தாதி பின்னோடும் தாதி கைப்பிடிக்கும் தாதி கால் பிடிக்கும் தாதி 998 செங்கமல தாதிகளும் தானே அன்னமார்களுக்கு தானே வந்து தங்கமாகப்பட்டவதானே 16 தினங்களாக துக்கம் ஆகாத கனவு கண்டு அழுது கொண்டிருக்கிறாள் தங்கம். அப்படியா? என்ன கனவு கண்டால் ஏன் அப்படி அழுகிறாள்? தாங்கள் வந்து தங்காய் ஆறுதல் படுத்தவில்லை என்று சொன்னால் தங்கத்தினுடைய உயிருக்கு ஆபத்து இருந்து விடும்னா ஆபத்து இருந்து விடும். தாதிகளே அண்ணா நாய்க்கு நிகரான உங்களாலேயே அங்கை ஆறுதல் படுத்த முடியவில்லை என்றால் ஏதோ ஆகாத கனவு கண்டு தீராத மனக்குறையோடு இருக்கிறாள் என்ற அர்த்தம். அப்படியா தம்பி சங்கரை? அண்ணா அழைத்ததன் காரணம் என்ன? ஆதிமார்கள் வந்து நிற்பதை கண்டீரா? பார்த்துக் கொண்டிருந்தேன். பட்டூர் கோட்டையிலே அழுது கொண்டிருக்கும் அருக்கானை ஆறுதல் படுத்த இப்பொழுதே நாம் புறப்படுவோம். பட்டூர் கோட்டை ஆனால் அண்ணன்மார்களுக்காக பிறந்து 2 குதிரை இருந்தது. 2 குதிரை அண்ணன்மார்களுக்காக பிறந்து அண்ணன்மார்களுக்காக வளர்ந்து அண்ணன்மார்களுக்காக படுகளத்தில் செத்தது. குதிரைக்கு பேர் தெரியுங்களா? சொல்லுங்க. ஆளை கண்டால் கணக்கணைக்கும் அவிழ்த்தவா நீலவேணி. வீரமலை சாம்பகா கொண்டு வா குதிரையை. குதிரை மேல ஏறிக்கொண்டு எங்க அண்ணன்மார்கள் தானே பட்டூர் கோட்டை தேடி அங்க என்ன விதமாறாங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே ஏறுநாரசாமி குதிரை மேல எடுத்தடிச்சார் அண்ணே பொஞ்சவுக்கு ஏறுநாரசாமி குதிரை மேல எடுத்தடிச்சாரம்மா பொஞ்சவுக்கு மனப்பாறை அண்ணே வழியாக வருகின்றம்மா அண்ணே குதிரையது மனப்பாறை அம்மா வழியாக வருகுதம்மா அண்ணே குதிரையது. நல்ல குதிரை கடருதங்கே கருமலைய குதிரை தாண்டுதங்கே நல்ல குதிரை கலருதங்கே கருமலைய குதிரை தாண்டுதங்கே உள்ள நல்ல குதிரை முதிக்குதங்கே அம்மா முழுமலைய குதிரை தாண்டுதங்கே முள்ள நல்ல குதிரை முதிக்குதங்கே முழுமலைய குதிரை தாண்டுதங்கே. பட்டூர் அண்ணே கோட்டை தேடி ஆமா படைமுகத்து சாமி அவாராய் பட்டூர் அம்மா கோட்டை தேடி படைமுகத்து அண்ணர் வாராரே. பட்டூர் கோட்டை மணமுற
கிரிகாமையில அந்த முன்கொரட்டு வாசப்படி வந்துமே நின்னாங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே தங்கமாகப்பட்டவதானே தலைக்கடல் வாசல் வழியாக வந்து எட்டி பார்த்துவிட்டு அண்ணா தங்கமே அண்ணா என்னமா நடந்தது? ஏன் இப்படி கவலை கொண்டிருக்கிறாய்? அண்ணா நான் கண்ட சொப்பனம் உண்மைங்களா அண்ணா? தங்கமே அண்ணா அண்ணர்களுக்கு கவலையனம்மா உனக்கு கண்ட கனவை கலங்காமல் கூறு. தாயின் தகப்பனும் மாண்ட மாதிரி கனவு கேட்டேனே உண்மைங்களா? தங்கமே அண்ணா பட்டூர் கோட்டையில வீட்டிற்கக்கூடிய பருவதாபத்தினி ஆகிய நீ கண்ட கனவில் ஒரு நாளும் பழுது நேராதம்மா. அண்ணா கடந்த 16 தினங்களுக்கு முன்பாக அண்ணா அவர்கள் இருவரும் மாண்டு மடிந்தார்கள் அம்மா. ஆனாலும் அவர்கள் இருந்த போது உனக்கு எந்த கவலையும் இன்றி எப்படி வளர்த்தார்களோ அதே போல் நாங்களும் உன்னை வளர்ப்பதாக சபதம் ஏற்றுள்ளோம் அம்மா. அப்படியா? நீ மாண்ட கவலை மறந்திருக்க, மாண்ட கவலை மறந்து விளையாட இந்த மண்ணுலகில் உள்ள எதை வேணாலும் கேள் தங்கமே. அப்படியா? ஏன் இந்த பொழுது உச்சிக்குள் வருவதற்குள்ளாக அண்ணலாகிய நாங்கள் கொண்டு வந்து உனக்கு தருகிறோம். தாயின் தகப்பனும் மாண்ட கவலை மறந்திருக்க எனக்கு பக்கம் இருந்து விளையாட ஒரு பச்சை கிளி வேணும் அண்ணா. அப்படியா? அண்ணா இதோ இப்பொழுது நம்ம ஆட்டுக்காரமை 1000 பேர் அனுப்பி விடியா உனக்கு வேண்டிய அளவு கிளிகளை பிரித்து வர ஏற்பாடு செய்கிறோம். அம்மனி கந்த கேத்த கிளி வேணுமோ, கிளி வேணுமோ, அண்ணா அண்ணா உனக்கு தென்னாட்டு மண் வேணுமோ, மயில் வேணுமோ, அந்த கேட்டோ கிளிகள் எல்லாம் கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் தங்கம் தங்கம் அது மாங்கி பேசும் அண்ணா பேசும் அண்ணா. தங்க வடக்கத்த கிளி வேணுமோ, கிளி வேணுமோ, தங்கம் கிளி வேணுமோ, அண்ணா அண்ணா உனக்கு வடநாட்டு மண் வேணுமோ, மயில் வேணுமோ, அண்ணன் வடக்கத்தோ கிளிகள் எல்லாம் கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் என்ற தங்கம் தங்கம் அது வாகிறது பேசும் அண்ணா பேசும் அண்ணா. இந்த நாடத்துக்கு கிளிகள் வந்தால் என்னோடு பேசாதங்கண்ணா, விளையாடாதங்கண்ணா. அப்படி என்றால் தங்கமே எனக்கு ஏத்த கிளி இருக்கிறத சொல்லிவிட்டார். சொல்லும் உங்களுக்கு மட்டிலாகவோ மனசு அடங்காதுங்கண்ணா. தங்கமே அண்ணா வெட்டுன்னா விளையாட்டு குத்துன்னா கொண்டாட்டம் என்று விளையாண்டு கொண்டிருக்கும் வீர அண்ணர்கள் நாங்கள். அப்படியா? ஆனால் எங்களுடைய ஒரே தங்கை அருக்காணி நல்ல தங்கம். நீ கேட்டு நாங்கள் என்னமா கோவித்துக் கொள்ள போகிறோம்? அண்ணா அந்த கிளி இருக்கும் இடத்தை தயங்காமல் சொல் தங்கமே. அப்படியா? ஆம் அண்ணா நாகமல தோகமல நாளெட்டின் சூழ்ந்தமலை வீரமலை காடு வீரமலை காடு நாயே மல தோகமல சாமி நாளே கஞ்சுண்டம் மலை அந்த வீர மலை காட்டிலைய சாமி விளையாடும் பச்சை கிளி நாக மலை அண்ணா நாளே அட்டாஞ்சுந்த மலை அந்த வீர மலை காட்டிலேயே அண்ணா விளையாடும் பச்சை கிளி. கண்ணாங்காரத்தம் மல சாமி கைலாசம் போன்ற மலை அந்த வீர மலை காட்டிலைய சாமி விளையாடும் பச்சை கிளி கண்ணாருந்த மலை அண்ணா கைலாசம் கொண்ட மலை அந்த வீர மலை காட்டிலேயே அண்ணா விளையாடும் பச்சை கிளி. அந்த கிளி வேணும் அண்ணா அண்ணா அருகே இருந்து பேசும் அண்ணா அந்த பச்சை கிளி வேணும் அண்ணா அண்ணா பக்கே இருந்து பேசும் அண்ணா அந்த கிளி வேணும் அண்ணா எந்த அருகிருந்து பேசும் அண்ணா. அப்படியா? பச்சை கிளி வேணும் அண்ணா எந்த பக்கருந்து பேசும் அண்ணா. அந்த நாகமல தோகமல நாளெட்டின் சூழ்ந்தமலை வீரமலை காடு வெண்முடியின் சோங்கு கருகாமையில அங்க கண்ணோ கருத்தமலகை சோற்று ஆலமரம் அப்படியா? சமூகபதி நாயர் அமுகுபதி நாயர் அந்த வலது போற வாதிலே சார். ஆண் கிளியும் பெண் கிளியும் 1000 கிளிகளுக்கு அரசப்பட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அடடே. அந்த கிளிகள் வந்தால் தானா என்னோட பேசுமங்கண்ணா விளையாடுமங்கண்ணா.
என்ன சொன்னாய்? நாகமல ரோகமல நாளெட்டும் சூழ்ந்த மலை அந்த வீரமலை காட்டில் விளையாண்டு கொண்டிருக்கும் பெண்கிளி அல்லவாவுடன் விளையாட கேட்கிறாய். தங்கமே, நாமோ சூரியகுலம், அந்த கிளி இருப்பதோ சந்திரகுலத்து மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட எல்லையிலே. அந்த கிளி பிடிப்பதற்காக அண்ணலாகிய நாங்கள் சென்றால் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதாக எண்ணி அந்த மன்னன் எதிர்போராட வருவானம்மா. வீண் சண்டைக்கு அது வழிவகுக்கும். அதோடு மட்டுமல்ல, சூரிய குலத்திலே உதித்த உன்னுடன் சந்திரகுலத்து நாட்டைச் சேர்ந்த கிளி எப்படி அம்மா பேசும்? எப்படி உடன் விளையாடும்? சூரியகுலத்தில் உதித்த உங்க தங்கச்சி ஒரு காலத்திலும் சந்திரகுலத்துக்கு கேட்க மாட்டான். இப்பொழுதுதான் அம்மா கேட்டாய். அதுவும் கொங்கு நாட்டு இளவரசர்கள் பொன்னர் சங்கருடைய ஆட்சியிலே ஒருபோதும் தவறு நேராதன்னா தவறு நேராது. தங்கமே, என்ன சொல்கிறாய்? அது நமது நாட்டு கிளி என்ன? அப்படியா? அதுவும் என்னுடைய கிளிங்கன்னா என்னுடைய கிளி. ஓஹோ, காலம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கிளியோட வரலாற்றை சொல்கிறேன். இப்பொழுது அந்த கண்டிப்பாக அந்த கிளியை மட்டும் பிடித்து தர வேண்டும், பிடித்து தர வேண்டும். தங்கமே, அண்ணா, நீ சொல்வது எதுவும் சரியாகத்தான் இருக்கும். சரி, எதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீ விரும்பியபடியே அந்த வீரமலை காட்டில் விளையாண்டு இருக்கும் அந்த பெண்களை பிடித்து வர இப்பொழுதே நாங்கள் புறப்படுகிறோம் அம்மா. விடை கொடு எங்களுக்கு. அண்ணா, ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் முடியாது. என்னம்மா சொல்கிறாய்? 5 அடி நாகனும் 60 அடி வேங்கனும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே 1000 கிளிகளுக்கு அரசப்பட்ட மாண்டு கொண்டிருக்கிறது. மேல பறக்காம மேகவள, கீழ பறக்காம கிட்டி வள, அல்லையில பறக்காம அரக்க வலை அடித்து நாகனிச்சங்கரிக்கு நல்ல வேலும், வேங்கனிச்சங்கரிக்கு வெற்றியும் தாண்டடித்து நீங்கள் படை திரட்டி சொன்ன கிளியை பிடிக்க முடியுமண்ணா? அப்படியாம்மா? நல்ல மேலே பறகாமே பறக்காமே மேகவளே மேகவளதான் அடிச்சா மேல மேல மறக்காமே 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 அட்டா மேகவளே மேகவளதான் அடிச்சா அல்லையிலே அல்ல பறகாமே பறக்காமே பறக்காமே அரக்குவளே அரக்குவளதான் அடிச்சா வேல்வடிகளை தானே கொண்டு வந்து அந்த கல்லுக்கட்டு வில்லமரம் கணபதியார் கோயிலுக்கு முன்னாடி போட்டான் வீரமலை சாம்பு. வீரமலை சாம்புகன் அந்த நேரத்திலே ஆனால் அண்ணமார்கள் கிளிவேட்டைக்கு செல்வதற்காக 4 நாட்கள் ஆகும் அல்லவா, நெடுந்தூர பயணம் அல்லவா. அதற்காக அண்ணமார்களுடைய குதிரை அந்த ஆளை கண்டால் கணக்கணைக்கும் அவிழ்த்துவா நீலவேணி சல்லக்கட்டி பில் போடு சாரி மர குதிரை. அந்த 2 குதிரை தானே கொண்டு வந்து கணக்கணைக்கு நிறுத்த நான் பெருநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி வீரமலை சாம்பு. அந்த நேரத்திலே ஆனா குதிரை 2 எடக்கு எடுக்குது, சாப்பிட மாட்டேங்குது. கவனிக்கிற மாதிரி அதை கவனிக்கணும். புல்லு வச்சா பொறிச்சு வச்சா மறுகடலே புல்லு வச்சா நீலா திங்காதுன்னு பொறிச்சு வச்சா அம்மா மறுகடலே குதிரையும் குடிச்சிட்டு கருங்கண்ணு செங்கண்ணு போதையோட வந்து நிக்குது. அந்த வளநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி கிளிவேட்டைக்கு அந்த நேரத்தில் ஆனால் அந்த அங்குவடி கரிவாளம் போட்டான குதிரைக்கு நேரம் மலைக்கு போன மலைக்கா வீரமலை சாம்புக ஒரு மலைப்பாம்பை பிடிச்சு வாழை உருக்கி அந்த மலைப்பாம்பை பிடிச்சு தலையோ கால ஒரு வெட்டும் வெட்டி வாழை ஒரு உருகுனாம் பாருங்க. நாகத்தோடு தனியா வந்துருச்சு. அந்த நாகத்தோலை கொண்டு வந்து அங்க நாகனல்ல நாகங்கடிவாள கடிவாள நற்பாம்பு அங்குவடி நாகனல்ல நாகங்கடிவாள கடிவாள நற்பாம்பு அம்மா அங்குவடி அங்க விரியங்கடிவாளோ அங்க விசப்பாம்பு அங்குவடி விசப்பாம்பு அங்குவடி கடிவாளம் கொட்டி
அந்த 2 குதிரையும் கொண்டு வந்து வளநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி நிறுத்தினா வீரமலை சாம்பு. அந்த நேரத்தில் எங்க கொங்கு நாட்டு இளவரசர்கள் பொன்னர் சங்கர் அந்த வளநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி வந்து சங்குவட செலவுக்குள்ள ஆனமக பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வந்து வீரமலை சாம்புகா பொன்னி வளநாடு புகழ்பெரிய சீமை ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடு சிரிக்கம்படி ஒரு சிற்றாலை பட்டினம் 8 லட்சம் பொன்சமி 76 காதவரி பாச்சலூர் கிராமம் 12 கடிவாசல் தொண்டன சீமை 90 காதவரி கருப்பத்தூர் எல்லை 128 ஜில்லா 68 கடிவாசலுக்கும் பறைசாட்டு பட்டுக்கோரு நாயும் பண்ணையத்திற்கு ஒரு ஆளும் கட்டுச்சோறும் தடிவுடனே கடும்பயணமாகி அந்த கல்லுக்கெட்ட வெள்ளமன கணபதியார் கோயில் பறைசாட்டப்பா. அந்த கொம்பு சத்தம் கேட்டவுடனே அடிச்சானே அண்ணனே அந்த ஊரசு அகிலம் எல்லாம் அண்ணனே பேர் விலங்கு அடிச்சானே அண்ணன்னா தல்மூரசு அகிலம் எல்லாம் அண்ணன்னா பேர் விலங்கு ஆனபாடே அண்ணன்னா சேனைதாடே போராசாமி அத்தானையே அண்ணன்னா தான் தீரட்டி ஆனையானும் அம்மம்மா சேனைதாடா அத்தானையும் அம்மம்மா தான் திரட்டி அண்ணன் அண்டன் கிடுகிடுங்க அதட்டி நல்ல அண்ணன்னா வருகிறண்ணா அண்டன் கிடுகிடுங்க அதட்டி நல்ல அண்ணன் பாட வருகிறங்க. அந்த ஆனபாடே சேனபாடே காலாட்படே குதிரப்படை அடாடா கருணாயும் சென்னாயும் கலந்து கட்டி கோடிக்கணக்கான படைகள் தானே பயணமாய் நிற்கிறது எங்க பொன்னர் சங்கருடைய தங்கச்சி கிளிவேட்டைக்காக. அந்த நேரத்தில் தங்கமாகப்பட்டவர் அந்த பட்டூர் கோட்டையில் அவ குளிச்சு மூழ்கி எல்லோ கோதி மயிருடுத்தி வாரி தாளம் முடிஞ்சுவா. அந்த நாகமல தோகமல நலிட்டுள்ள வீரமலை காட்டிலதானே அந்த பச்சைக்கிளி வேட்டையாடுவதற்காக எங்க அண்ணமார்கதானே வீரமலை சாம்புகா நேருக்கு நேராக நாடுகாடி மேடு நந்தனூர் எல்லை ஊஞ்சவனக்காடு கல்லுக்கட்டு வில்லமரம் எல்லப்பறை வெதிராள சிமினிக்கு நேராக படை பண்டாரங்களை கூட்டிக் கொண்டு வா. நாங்க தானே கால் மேல கால் போட்டு போறமப்பா என்று சொல்லி எங்க பொன்னறிஞ்சங்கரும் போக்கிற தன்னன்மார்கள் தானே அந்த குதிரை மேல ஏறி என்ன விதம் மாறாங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே சாமி குதிரை மேல எடுத்தடிச்சார் அண்ணே பொன்சவுக்கு ஏறினார் சாமி குதிரை மேல எடுத்தடிச்சார் அம்மா பொன்சவுக்கு மணப்பாறை அண்ணே வழியாக வருகிறம்மா அண்ணே குதிரையது மணப்பாறை அம்மா வழியாக வருகிறம்மா அண்ணே குதிரையது இருகூறு அண்ணா இருந்து நல்ல சாமியா பறந்தாடி இங்கூரு அம்மா ரங்காபுரம் இருந்து நல்ல அம்மா பறந்தாடி பாளையத்து அண்ணே வழியாக வருகிறம்மா அண்ணே குதிரையது பாளையத்து அம்மா வழியாக வருகிறம்மா அண்ணே குதிரையது நல்ல குதிரை கடருதங்கே கருமல்லையே குதிரை தாண்டுதங்கே நல்ல முழகனும் அங்கே முழகனும் அங்கே முழகனும் கொங்குநாத முழகி வர சங்கநாத முழகனும் சங்கநாத முழகிடனும் கொங்கு நாட்டிலே தலைவர் கொங்கிட போராளி தனியரசு கொங்கு மக்களின் ஒப்பற்ற தலைவன் தனியரசு வாழந்தியன் சின்னமலை தனியரசு கோடி கொங்கு மக்களின் ஒப்பற்ற தலைவன் தனியரசு கொங்கிட போராளி தனியரசு கொங்கு மக்களின் ஒப்பற்ற தலைவன் தனியரசு வாழ்கவே தனியரசு வாழ்கவே
வாழ்க வாழ்க வாழ்கவே தனி அரசு வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தனி அரசு வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க தலைவர் வழிவிடுங்க அப்படியே காவல்துறை அண்ணன் வழியாக மணப்பாறை அண்ணன் வழியாக அன்பார்ந்த தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவருடைய இளைய சமுதாயமே, ஒப்பற்ற தலைவர் தனியரசனால் அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள். அந்த அன்பு உள்ளங்களே, இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றியடைய வேண்டும். இந்த தமிழக அரசியல்வாதிகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். ஆகவே நமது இளமான சொந்தங்கள் எல்லாம் மேடைக்கு அருகிலே வர நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டாம் என்று உங்களை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை உங்கள் கால்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறது. அன்பார்ந்த இளைய சிங்கங்களே, கொங்கு புலிகளே, நீங்கள் எல்லாம் அமைதி காத்து தலைவருக்கும் நமது மாநாடு வெற்றி அடைவதற்கும் மிகப்பெரிய உறுதுணையை நீங்கள் தர வேண்டும். ஆகவே உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கைகளுக்கு சென்று நீங்கள் அமர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். அத்தனை பேரும் மாநாட்டினுடைய முகப்புக்கு வர வேண்டும் என்று எண்ணாதீர்கள். தலைவர் அவர்கள் மிக நீண்ட உரை ஆற்ற இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் அமைதி காத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய தலைநிகழ்ச்சி முடிவடை இருக்கின்ற காரணத்தினால் பொன்னர் சங்கருடைய வீர வரலாறு இன்னும் சிறிது நேரம் நடைபெறும். அன்பார்ந்த தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவருடைய கொங்கு சொந்தங்களே, இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய நிகழ்வை இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தலைவர் அவர்கள் மேநாட்டினுடைய மேடைக்கு வந்துவிட்டார்கள். புகப்பிலே இருக்கின்ற வாகனங்களை ஓரமாக நீங்கள் பார்க் செய்தால்தான் தொடர்ந்து வாகனங்கள் வர முடியும். அன்பார்ந்த கொங்கு வேளாள கவுண்டுகள் பேரவையினுடைய மாநில பொருளாளராக இருந்து அதிலே இருந்து பிரிந்து இன்றைய தினம் நமது மாநாட்டுக்கு வரை தந்திருக்கின்ற மணிக்கவுண்டர் அவர்களை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வருக வருக என வரவேற்கிறது. அதை போலவே இங்கே வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துடைய இயக்குனர் ஐயா கிருஷ்ண விஜயராஜ் அவர்களையும் மருதாசலார் அடிகளையும் இந்த மாநாடு வருக வருக என வரவேற்கிறது. அன்பு சார்ந்த கொங்கின சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் அமைதியாக அவரவர் இருக்கைக்கு சென்றால் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த முடியும் என்கின்ற காரணத்தினால் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக நீண்ட உரை ஆற்ற இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அமைதி காத்து இந்த மாநாட்டை சிறப்புற நடத்தி தர வேண்டும் என உங்களை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றது. அன்புள்ள கொங்கின சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் ஒன்றரை கோடி கொங்கு இன மக்களின் ஒரே தலைவரான அண்ணன் மு தனியரசு அவர்களுக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஒன்றியத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கின்றோம். கொங்கின பேராளி அண்ணன் தனியரசு, கொங்கின பேராளி அண்ணன் சிறை வென்ற அண்ணன் தனியரசு, சிறை வென்ற அண்ணன் பேராளி அண்ணன் தனியரசு. நாமக்கல் ஒன்றரை கோடி கொங்கு இன மக்களின் ஒரே இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கின்றோம். அன்பார்ந்த கொங்கின சொந்தங்களே, உங்களை தயவு சூழ்ந்து மாநாட்டினுடைய சிறப்பு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அமைதி காக்க வேண்டும். அமைதியாக இந்த மாநாட்டை நடத்தி தர வேண்டும் என உங்களை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றது. அன்பு சார்ந்த கொங்கின சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் மேடைக்கு முன்பாக இருக்காமல் இந்த மாநாட்டினுடைய சிறப்பை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே
நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இந்த மாநாட்டை உங்களை சிறப்புடன் நடத்தி தர வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றது. நமது தலைவருடைய எழுச்சியுரை இந்த மாநாட்டிலே ஒரு சிறப்புரையாக அமைய இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து தலைவர் அவர்களை கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க விட்டாதான் அவர் நல்ல முறையில் பேச முடியும். கொங்கிட சொந்தங்களே, உங்கள் கால்களை பிடித்து நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தலைவருடைய உழைப்பும் அவருடைய கருத்தும் எண்ணமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அமைதி காக்க வேண்டும். அமைதியாக இருந்து அவர் இருக்கைக்கு சென்றால் மாநாட்டை தொடங்கி மிக நல்ல முறையிலே நடத்த முடியும். நமது மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு சார்ந்த நண்பர்களே, கொங்கிட சொந்தங்களே, மேடையிலே அளவுக்கு அதிகமாக ஏறாமல் இந்த மாநாட்டு சிறப்புடன் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கருத்தோடு நீங்கள் எல்லாம் ஒத்துப்போக வேண்டும். ஆகவே மாநாட்டை சிறப்புடன் நடத்துவதற்கு நீங்களால் ஏதுவாக அவரவர்கள் இருக்கைக்கு செல்ல வேண்டும் என உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே மாநாட்டுக்கு வருகின்ற வாகனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. முகப்பிலே இருக்கின்ற அந்த வாகனங்கள் எல்லாம் ஒரு ஓரமாக நீங்கள் நிறுத்தினால் தொடர்ந்து வாகனங்கள் வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரனுடைய சொந்தங்களே, மாநாடு முறையாக தொடங்க இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லாம் அமைதியாக அந்தந்த இடத்திலே அமர்ந்தால் இந்த மாநாடை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்த முடியும் என்கின்ற நோக்கத்தோடு தலைவருடைய கருத்தும் எண்ணமும் செயலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அமைதியாக மாநாட்டினுடைய மேடைக்கு முன்பாக